ஐம்பெருங்கண்டங்களால வந்த ஏண்டா நான் பேசுறது ஏதாவது காதுல விழுகுதா? 8 பொண்ணு பார்த்து ஒண்ணும் சரியில்லைங்கறான். ஏன்டா இந்த வயசான காலத்துல இப்படி அலக்கழிக்கிற? இப்போ என்னமா உனக்கு பிரச்சனை? ஏமா இப்படி புலம்பற? கல்யாணம் தானே, தாராளமா பண்ணிக்கமா. செருப்பால அடிப்பேன். யார கேலி பண்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல? அம்மா நீ நானுமா கிருஷ்ணா, குசேல வந்தா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. பொண்ணு தானே, பாத்துருவோம். வழக்கமா எல்லா பொண்ணையும் நீ தட்டி கழிக்கிற மாதிரி இதை தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா பேரு பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்கு. பொண்ணு பேரு மீரா. மீரா ஜீரானுகிட்ட நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பேரு பொறுத்தத பத்தி பேசிட்டு இருக்க. அதுக்கேண்டா சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டுற? டேய் கிருஷ்ணா, டேய். பத்தியாமா, கல்யாணத்தை பத்தி பேசினா காரே மக்கர் பண்ணுது. நான் நடந்தே போறேன். வந்துட்டாயா டிராபிக் கான்ஸ்டபிள்? என்ன ரொம்ப கோபப்படுறீங்க? உடம்புக்கு ஆகாதுல்ல? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. வேலைக்காரில இருந்து பேப்பர் போற வரைக்கும் நம்மள தான் டார்ச்சர் கொடுக்குறாங்க. சம்பளம் கரெக்டா கொடுக்குறோமோ? श्रीराम फैक्ट्री को 16 तारीख का माल बेचना है। एक दिन पहले 15 तारीख माल नहीं बेच सकते हैं क्या? कोशिश करेंगे सर। कोशिश करेंगे नहीं, जरूर बेचना है। ठीक है सर। ठीक है, पक्का? पक्का सर। கொஞ்சம் வந்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் செக் பண்ணிடலாம் சார். हाँ போலாம். लेट मत होना है, तुम देख लो. சரவணா சொல்லுங்க சார். வேலை செய்ய ஹெல்த் முக்கியம். முதல்ல அந்த பொல்யூஷன் மாஸ்க் எடுத்து போடு. ஓகே சார். ஒண்ணுக்கு தான் சொல்றேன். யோ சீக்கிரமா ஒரு பைக்க வாங்கியா, பின்னாடி உட்கார்ந்து வர முடியல, டிக்கிலாம் வலிக்குது. கொண்டு போவனே உனக்கு என்ன போல வாடி சொல்லவே இல்ல. என்ன விசேஷமா சொல்றதுக்கு? இவன் மண்ணெல்லாம் போய் பர்ஃபெக்ட். இவ பேரு குசேலையா. இவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கிருஷ்ணாவுக்கு பாலிய சிநேகித. இவன் சோம்பேறின்னு தெரிஞ்சும் வேலைக்கு வச்சிருக்கா. லோனு கேக்குறதுடா இவன் வேலை. ஒரே டஸ்ட், தூசி. இந்த இடம் தூசியா தான் இருக்கும். சாரி சார். தூசி இல்லாத இடமா பார்த்து ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போ. ஃபிகருக்கு கையை காமிச்சிட்டே வேலை பார்க்கலாம். தெரியாம சொல்லிட்டேன் சார். கெட் அவுட். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சாரி சார். கெட் அவுட் ஐ சே. மாப்பிள்ள டென்ஷனா இருக்கா? நம்ம லேட்டா வந்து தெரிஞ்சது ரிவிட் அடிப்பான். அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோனஸ் போட்டு வந்துரும். மாப்பிள்ள போன் அடிக்குது. ஹலோ கிருஷ்ணா இல்ல? மாப்பிள்ள பிஸியா இருக்கான். என்ன விஷயம்? ஈவினிங் பார்ட்டி இருக்கு, கிருஷ்ணாட சொல்லிடு. சொல்லிடுறேன், வந்துடுறோம். பார்ட்டி எங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான். எந்த கெஸ்ட் ஹவுஸ்? அந்த நண்பங்க பொண்டாட்டி ஊருக்கு போனா அந்த வீடு தான் கெஸ்ட் ஹவுஸ். எல்லாம் நம்ம கார்த்தி வீடு தான். சரி 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 சரி. அப்புறம் வரும்போது சொம்பு ரோஜாவை தள்ளிட்டு வந்துரு, அப்பதான் பார்ட்டி களைகட்டும். ஓகே ஓகே. அப்புறம் லோக்கல் சரக்கா வாங்கிட்டு வந்துடாத, வெளிநாட்டு சரக்கா வாங்கிட்டு வா. வச்சிரு நேரில் வா. அவன் தான் சிக்கனாக்காரன். எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவன் தான் போன் எடுக்கிறேன். என்னையா அவன் இந்த கிருஷ்ணா வரேன்னு சொல்லிட்டு எங்கேயா போனா? அதான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான்ல, ஏன் டென்ஷன் ஆகுற? பருவத்தே பயிர்சு. இந்த சரக்கு வெயிட் பண்ணும், அந்த சரக்கு வெயிட் பண்ணுமா? இந்த கோமலி தங்க கேக்குது. கிருஷ்ணா வந்துட்டாயா? இன்னைக்கு என்ன பச்சை கதரா? டேய் வெயிட் பண்ணியா? எல்லாத்தையும் எடுத்து வெயிட். குழந்தைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பா. எவன் எது பேசுனா எனக்கு என்னடா? நான் தன்னம்பிக்கை உள்ளவன், கண்டிப்பா ஜெயிப்பேன். வென்று தல்றா. குடிக்க வந்த இடத்துலயும் குடைச்சல். நான் தான் வர்றேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் சும்மா ஃபோன் பண்றீங்க? மாப்பிள்ள வயசுக்கு வந்த பொண்ணையும் வாங்கி வச்ச சரக்கையும் காக்க வைக்க கூடாது. இன்னும் ஊத்தவே இல்ல, அதுக்குள்ளே தத்துவமா? நீ என்னடா வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? ஊத்துறா. சோமோட எடுத்துக்கப்பா. ஏய் மாப்பிளைக்கு அடுத்த தர குடத்துல கொடுத்துருவோம். பிரமாசனுக்கு நன்றி. சேர்ந்து குடி. மாப்பிள்ள நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்கும். ஜட்ஜு சொல்லிட்டாரு, ஜாலின்னு சொன்னது ஞாபகம். எந்திரா. வா வா வா. நீ சொல்ல கிளம்புடா. பாட
எங்கடா கூப்பிடுறீங்க? மெதுவா சொல்லுங்கடா, சரக்கு வெளியே வந்துடும் போல இருக்கு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிடுங்க. மாப்பிள்ள நேரம் பூந்து விளாண்டுகிட்டு இருப்பான்டாடி. நாளைக்கு என்ன பூந்து விளையாட போறான்டா. மாப்பிள்ள ஹார்ட் ஒர்க்கர், என்ன ஒரு எஃபர்ட். கேளுங்க சார். நான் சொல்ற மாதிரி நீ கேளு. ஆட வாய், உன்னை விவேகானந்தர் மாதிரி நினைச்ச. ஏய், இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. யோகா செய்யற நேரமா இது? சார் முடியல சார், முட்டி வலிக்குது சார். முதல்ல முட்டி வலிக்க தான் செய்யும், அதுக்கப்புறம் ஒரு சுகம் கிடைக்கும் பாரு. இவ்வளவு நாளா பாம்ப பதறான்னு எந்த புத்துல எந்த பாம்பு? வேற உள்ள அந்த சத்தம், வெளில இந்த சத்தம் கேட்க முடியுதா? ஆளா எப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல? மாப்பிள, அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கடா, தைரியமாடுறா. இல்லடா, நான் கிளம்பும் போது நல்லா தான் இருந்தாங்க, நான் தான் கோவப்பட்டேன். அம்மா மேல உனக்கு என்ன கோவம்? எல்லாம் உடனே தான்டா. மாப்பிள்ள ஆஸ்பத்திரி அமைதியா பேசு. அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க, இனி ஒன்னும் பயம் இல்ல. எல்லாரும் பார்க்க முடியாது, நீங்க மட்டும் போங்க. சரி சரி, நீ மட்டும் போய் பாரு. மாப்பிள்ளைங்களா சத்தம் போடாம இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சானா, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அவனுக்கு இருப்பது 8ஆம் அறிவு. சாப்பிட்டியாடா? என்ன மன்னிச்சிருமா. அம்மா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். நம்ம எங்கடா சம்மதிச்சேன்? என்னம்மா இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? மகனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும். பல்ஸ் நல்லா இருக்கு. சரிங்க சார். அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க, அதான் ட்ரீட்மெண்ட். ஹலோ, நான் தான் குசேலம் பேசுறேன். குதூகலமா வரும், தட்ட மாத்திக்கிறோம். என்னது? மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்குமாவா? அதெல்லாம் பிடிக்கும், நான் கிழிச்ச கொண்ட தாண்ட மாட்டான்ல. ஓகே ஓகே, அப்புறம் நிச்சயதார்த்த பங்கசால சந்திப்போம். அதுல மீனாட்சி எல்லாரையும் நல்லா வைமா. கார் கதவை திறந்தானா கைய வெட்டிக்கிட்டானா. பொண்ணு பார்க்க போற நேரத்துல இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சின்ன பிள்ளையில இருந்து சொன்ன பேச்ச கேட்க மாட்டான். ஏண்டி அனுராதா, எதுக்கு இப்படி பாத்திரத்தை எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா அனுன்னு ஷார்ட்டா சொல்லுங்கம்மா. ரொம்ப முக்கியம். இந்த பாலை ஆத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டு வா. வேண்டான்னு சொல்லுவான், அவன் குடிக்கிற வரைக்கும் விடாத. இந்த எடுத்துட்டு போ. என்ன? பால் கொடுக்க வந்தேன். சூடா இருக்குல்ல, ஆத்தி கொடுக்க சொன்னாங்க அம்மா. ஐயோ அனுராதா, ஆத்துனது போதும், நீ கிளம்பு. ராதானே ஸ்வீட்டா சொல்லல. ஏய் கிளம்புகிறேன்ல. கோவப்படாதீங்க. கல்யாணம்னா எல்லாருக்கும் மனசு,
ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஓகே பரவாயில்ல. என்னடி பரவாயில்லன்னு இழுக்கிற? போன தடவை வந்தவர் தல அஜித் மாதிரி இருந்தாரு. அவரை விட்டுட்டு இவரை போய் செலக்ட் பண்ணிருக்க. இவர் யாரு, எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமா? He is dead. Your ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. என்ன யோசிக்கிற? இவருக்கு யாரும் இல்ல, இவர் ஒரு அனாதை மேடம். என்ன பாண்டி, இவர் சொந்தக்கார கிருஷ்ணாவுக்கு சொல்லி விட்டீங்களா? சொல்லியாச்சுண்ணே. இன்னைக்கு 500 ரூபா தான். ஆளு தான். என்ன சிஸ்டர் அனாதைன்னு சொன்னீங்க? அவர் யாரோ சொந்தக்காரங்கன்னு சொல்றாரு. அவரு இவருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அனாதையா இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம். புரியலையே சிஸ்டர். நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அனாதையா சாகர எல்லாருக்கும் அவங்களோட சம்பிரதாயப்படி தான் சொந்த செலவுல அடக்கம் பண்றாரு. இப்ப புரியுதா? மீரா ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்பா. வா வா. அப்புறம் என்ன, மத்த விஷயங்களை பேசி முடிச்சுட்டா தட்டை மாத்திக்கலாம்ல. முதல்ல பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. கேட்டுருவோம். என்ன மாப்பிள தம்பி, காபில சீனி இருக்கா? இருக்கு. அப்ப பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு. எப்படி சொல்றீங்க? பிடிக்கலன்னா எங்க பொண்ணு காபில சீனி போடாதுல்ல. இந்த பைத்தியக்கார பையன் போட்டோ கொடுத்தான்னதுமே நினைச்சேன். தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. பிடிக்காமல நேத்த தட்டை மாத்திக்காங்கண்ணே. ஐயா, 2 வீட்டுக்காரர்களுக்கும் பிடிச்சு போச்சு. நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாம்ல. கொஞ்சம் பொறுங்க. எங்க பக்கம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டா தாராளமா தட்டை மாத்திக்கலாம். நான் வாக்கப்பட்டு வரும்போது ஒரு போட்டு தங்கம் கூட இல்லாம தான் என் புருஷன் என்னைய கட்டிக்கிட்டாரு. அது போலதான் என் மகனுக்கும் நான் கல்யாணம் பண்ணுவேன். இது எங்க குடும்பத்து வழக்கம். மீரா, நீ ரொம்ப குடுத்து வச்சவ. மாப்பிள்ள மட்டும் இல்ல, உங்க மாமியாரு சூப்பர். அப்புறம் என் பையனோட 2 கண்டிஷன். கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா தான் நடத்தணும். முக்கியமா பட்டு துணி யூஸ் பண்ண கூடாது. இதுக்கு சம்மதம்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷமான விஷயங்களை சொல்லிட்டு சம்மதமான்னு கேக்குறீங்களே சம்மதிமா? அப்புறம் தட்டை மாத்தி விடுவேனா? மாத்திடுவான். அப்பா சரிம்மா, சொல்லிடுறேன். சம்மந்திமா, ஒரு சின்ன கோரிக்கை. சொல்லுங்க. எங்க பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சதே கடைசி வரைக்கும் மருத்துவம் பாக்குறதுக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் அதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்தன்னைக்கு நீங்க டியூட்டிக்கு அனுப்பலாம். அட்டாட்டே மாப்பிள ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பார் போல இருக்கு.